நாராயணா என்னும் பாராயணோ நாராயணா என்னும் பாராயணோ நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தோ தேவாமிர்தோ நாராயணா. அம்பி முடிச்சுறேன் கதைய. என்ன அப்படி மன உளைச்சல் ஆக்குறீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மாமா ஆத்துல இல்லைன்னு கேள்வி. மாமா வெளிநாடு போயிருக்காரு. அப்ப மணி அடிக்க ஆள் இல்ல கோயில்ல. சொன்ன உடனே எங்க ஹரியன் எப்படி அடிக்கிற பாத்தீங்களா இல்லையா? பாத்தீங்களா? ஆமா மாமி வந்து உடனே நம்ம கேட்டேல என்ன கேட்ட? பஸ்ல வந்தீங்களா இல்ல ரயில்ல வந்தெல்லாம் கேட்டேன். பஸ் கிடைக்கல எனக்கு ரயில் கிடைக்கலாமா? வேற எதுல வந்தீங்க? ஒரு சிறப்பு வாகனம் ஒன்னு கிடைச்சு. என்ன வாகனம்? அவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சு. சொந்த பந்த பார்த்த உடனே அப்படியே மிரண்டு நின்றுச்சோ. தெரித்து ஓடிருச்சோ. தெரித்து ஓடிருச்சோ. பஸ்லயும் வரல மாமி. சரி பத்தி யாரன் அடிக்கிறாரு? நான் ரயிலையும் வரல மாமி. வேற எதுல வந்தீங்க? கொக்கோ 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 ஓடுதா பாத்தீங்களா மாமி? பஸ்லயும் வரல மாமி. நான் ரயிலையும் வரல மாமி. வேற எதுல தான் வந்தீங்க? மாமி மாமி என்னது? காமி. தப்பா எடுத்துக்காதே. ஆத்துல உங்க பேர் என்ன? யாத்துல என் பேரு சிவகாமி. இன்னையில இருந்து மாத்திட்டேன். எப்படி? gmail.com yahoo.com மாதிரி இன்று முதல் உங்க பேரை சுருக்கி காமி. தூக்கி காமி. தூக்கி காமிக்கவா? மைக்க ஓஹோ இப்படி வேற நடக்குதா? பஸ்லயும் வரல மாமி ரயிலையும் வரல மாமி. பஸ்லயும் வரல மாமி ரயிலையும் வரல மாமி. கழுதையில வந்தே மாமி நானோ கழுதையில வந்தே மாமி. கழுதையில வந்தே மாமி நானோ கழுதையில வந்தே மாமி. அது தண்ணி வேண்டாம் மாமி ஊத்து தண்ணி வேண்டாம் மாமி. அது தண்ணி வேண்டாம் மாமி நேக்கு ஊத்து தண்ணி வேண்டாம் மாமி. ஏன் அம்பி அப்படி சொல்றீங்க? நேக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்? நான் எப்போதுமே சிம்பிளா எதிர்பார்க்கிறேன். சிம்பிள் சரி சிம்பிள்ஸ் உங்க கொல்லப்படத்துல இருக்கும்ல. என்னது? ஏய் புடிங்கறடா அம்பி. அங்க போய் கை வச்சா புடிங்கறதோ? ஐயோ புகை கிளம்பிருச்சு மாமி. பைப் புடிங்கறதோனே. பைப்ல கை வச்சா புடிங்கறோம்ல. இது புடிக்காது. படாத இடத்துல பற்ற புதுரா. ஆமாடா. இது லப்பர்ரா கம்மன்னு இருக்கடா. என்ன? எல்லாம் பைப் உள்ள போச்சா? ஓஹோ கொல்லா தண்ணி போதும் மாமி. கொல்லா தண்ணி போதும் மாமி. உங்க வீட்டு கொல்லா தண்ணி போதும் மாமி. எனக்கு காஞ்சி போன பத்தி நான் கம்மனு இருக்கணும் பாக்குறேன். என்ன சும்மா சும்மா சீண்டி சீண்டி விடுறீங்களா? என்ன இதெல்லாம் வரணும் அம்பி. இப்படி ஸ்லோவுல வரணும். எது பத்தி போனே? ஏய் யாருக்கு? சும்மா சொன்னேன். பாத்தியா? பாத்துறாத. பார்த்தாதான் தெரியுதே மாமி. மைக்க கொடுக்கப்பா அவர்கிட்ட. பாவம் அது சுரக பாதை உள்ள போனி நான் வர முடியாது. போமா பாதை தெரியாம வேற பக்கம் உள்ளே இருந்துருவோம். ஆமா நீ அப்படியே வந்துட்டா. நீ பேச பேச அவன் தமிழ்காரன் தட்டறான் பாத்தியா இல்லையா? அங்கேயும் கிளம்பிடுச்சு அவனுக்கு. அவர் மதினியை பார்த்தோங்க. அப்பப்போ மயங்கிடுறாப்படி. மயங்கிடுறாப்ப. நீங்க எந்த ஊர்? நீங்க அங்கிருந்தே வர்றேன். தேனி தேனி தேனி. அங்க வந்து திராட்சை பழம் பெடுத்து பெடுத்து தொங்கும். எதுல? செடியில.
திராட்சை பழம். திராட்சை பழம் எது அது எது இதுல எங்க கொத்து கொத்தா தொங்கும் பாத்திருக்கீங்களா இல்லையா? கொடியில வாங்க இப்ப போறவங்க சீக்கிரம் வாங்க போங்க, கையெடுத்து கும்பிடுறேன். இந்த இடம் நல்லா இருந்துச்சுப்பா, ஏக்கமா பொடிக்க நிக்கலாம். வாங்க மாப்பிள்ளைக்கலாம் வாங்கடா. ஒரு 10 பேராச்சும் வந்து உட்காருங்க, அப்பதான் அவருக்கு ஆர்வம் வரும். கொஞ்சம் உட்காருங்க மாப்பிள்ளை. மாப்பிள்ளை சின்ன மாப்பிள்ளை எங்க அந்த பால்கார காணா? இன்னொரு 15 நிமிஷம் தான், அவ்வளவுதான். ஆமா முடிச்சிருவான். வாங்க எல்லாரும் வாங்கப்பா, நல்லா இருப்பீங்க. எல்லாருக்கும் நீர் கடுப்பு சேர்ந்தாப்புல வரக்கூடாது, ரொம்ப தப்பு. டீ வாங்கி கொடுங்க. கேளுங்க மாப்பிள்ளை, கேட்க வந்ததா? அதுல வந்து திராட்சை பழத்துல கருப்பு திராட்சை இருக்கு, பச்சை திராட்சை இருக்கு. ஆமா, உங்களுக்கு கருப்பு பிடிக்குமா பச்சை பிடிக்குமா? எது சிவப்பா? இல்ல எனக்கு கருப்பு தான். உனக்கு கருப்பு, என் மாப்பிள்ளைங்களுக்கு சிவப்பு. அவருக்கு சிவப்பு. அதுல வந்து கொட்டை உள்ளது பிடிக்குமா கொட்டை இல்லாதது பிடிக்குமா? யாரு? திராட்சையில. ஓ திராட்சையிலயா? யாருக்கு? உனக்கு வேற சந்தேகமா? நீங்க என்னத்தையும் கேக்குறீங்க? நான் நினைச்சேன் உங்களை நான் கேட்பேன், உங்களுக்கு தான் பாம்பு செத்து போச்சு. கண்ணாடி அவரு மாலை கண்ண மாதிரி. மாப்பிள்ளை நீங்க வந்ததுக்கு முன்னால அந்த பாம்புக்கு ஒரு புது உற்சாகமே கிடைச்சிருக்கு. படம் எடுத்துட்டு போல இருக்கு. அதுவாடுங்க சார பாம்பு என்னைக்குடா படம் எடுத்திருக்கு? பாம்பு படம் எடுத்து என்ன வேலை செய்யணும்ல? நீனும் கிளம்பிட்டியா? சொல்லுங்க மாப்பா. அதுல கொட்டை உள்ளது பிடிக்குமா கொட்டை இல்லாதது பிடிக்குமா? அதை யாருக்குன்னு கேட்டேன். திராட்சையில. திராட்சையில அப்படி கேளுங்க, திரும்ப கேளுங்க. முக்கியமான விஷயம் கேக்குறீங்கல்ல, அழுத்தமா. என்னாச்சு, காத்து போயிருச்சா? நீங்க தானே சொன்னீங்க. ஆமாப்ல நீங்க தானே கேட்டீங்க. நீங்க தானே சொன்னீங்களே அந்த புள்ளைய பார்த்தா மாமான்னு சொன்னீங்களே. ஆமாப்ல அப்படி சொன்னீங்களே குலவ சத்தம் கேட்கலையோ. உனக்கு குலவ போற தெரியுமாடா? என்ன அப்படி சொல்லிட்டு இருக்க? நான் சொன்னீங்க அது மட்டும் தான் தெரியும். உனக்கு எது பிடிக்கும் சொல்லு படா. கருப்பு திராட்சை தான் எனக்கு பிடிக்கும். கொட்டை உள்ளதா கொட்டை இல்லாததா? ஆமா சார், கொட்டை இல்ல. இப்படி பேசாம இந்த காமெடியை புதைச்சிடுறா. ஐயோ கேப்பையில உன்னை காமெடி பண்ண கூப்பிட்டா கொட்டை இல்ல கொட்டை இது கொட்டை இல்லாத பழம் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன் மாப்ள. ரைட் ஓகே, கொண்ட மைக்க கொண்டா. வேற என்னங்க? வேணாம் கொண்டா. அடுத்த சந்தேகம் இருந்தா திரும்ப வாங்க. உங்களுக்கு விளக்க வச்சு சொல்றேன். விளக்கு வச்சு? நீ விளக்கு பிடிக்கிற ஆள் தான் எனக்கு தெரியும். தம்பி தவள் எங்கடா தவளுக்காரனா காணா? நீனும் முக்கியமான ஆள் தான், நீ பேசிதான் அவனு புறா பேசு. ஏன்னா இப்பதான் இவன் சர்வீஸ்க்கு வந்திருக்கான். இல்ல வந்துட்டேன் கூட பேசு. இல்லம்மா இது புது சர்வீஸ், உனக்கு தெரியுமா தெரியாதா? பேசு தம்பி பேசு. பேசுறா படாத பேசு. கேக்குறாங்களடா, பேசுறா படாருன்னு பேசுறா. தம்பி நீங்க வாங்க. பைந்து தம்பி பழனி சம்முவா. பழனி கரெக்டான ஆளு. அப்படியே தயங்கி தயங்கி வரான் பாரு. ஏன்னா என் தம்பிக்கு அப்படி எல்லாம் பிடிக்காது, ரொம்ப அப்படி. மாப்பிள்ள இப்படி இப்படி நிக்கிற என்ன மாதிரி என்ன? ஆமா உனக்கு முட்டி நிக்குது, எல்லாமே நிக்குதுல. இருக்கட்டும். நீங்க மகாராஷ்டிரா பட்டு போயிருக்கீங்களா? இங்க மகாராஷ்டிரா பட்டு போனதில்ல, போலாம்னு இருக்கேன். நீங்க போக வேண்டாம். அங்க வந்து ஆப்பிள் பழம் பெடுத்து படுத்த தொங்கும். எதுல? இட்லி இட்லி மாதிரி பெடுத்து படுத்த தொங்கும். தொங்கும். உங்களுக்கு வந்து அதுல சின்ன ஆப்பிள் பிடிக்குமா பெரிய ஆப்பிள் பிடிக்குமா? சின்னது பெருசு. பெருசு. மாப்பிள்ளைகளா உங்களுக்கு சின்னதா பிடிக்குமா பெடுத்தா பிடிக்குமா? சில்லிச்சா. எனக்கு நடுத்தரமா பிடிக்கும். நடுத்தரமா? ஆமா. தம்பி என்ன வல்ல, ஏன் அவனை குழப்ப? சார கும்பிடுங்க. எங்க கலை மச்சான் வேணாமா? பெருசா? பெருசா. ஆமா. நடுத்தரமா? ஆமா. சூம்பி போனதான் பிடிக்கும். ஓ மூஞ்சில முள்ள கொண்டு அடிக்க போடா உள்ள. ஆப்பிள் பழம் வேண்டாம் மாமி, உங்களுக்கு நேக்கு திராட்சை பழம் வேண்டாம் மாமி. ஏன் அப்படி சொல்றீங்க? எப்போதுமே என் மாப்பிளைக்கு பிடிக்கிறதா எனக்கு பிடிக்கும். சொல்லிச்சு சொல்லு சொல்லுன்னு இருக்கும்ல, ஸ்லைஸ் தான் போதும் மாமி, உங்க வீட்டு ஸ்லைஸ் தான் போதும் மாமி, மாம்பழம் தான் போதும் மாமி, உங்க வீட்டு மாம்பழம் போதும் மாமி. சொல்லுங்க மருமகனே, ஏத்த பத்த அழகு மகனே.
என்ன சொன்னீங்க? நிஜாம் பாக்கு வேணாங்கறியா, ரோஜா பாக்கு வேணாங்கறியா, ராஜா பாக்கு வேணாங்கறியா, பான் பராக்கு வேணாங்கறியா, அண்ணி பாக்கு. என்ன பாக்கு? அண்ணி. தம்பி பழனி பட்டணும் வாப்பா. மாமி பாயிண்ட பிடிச்சாங்க பாத்தியா இல்லையா? மாமி பிடிச்சிருவாங்க. அண்ணி பாக்குன்னு சொன்ன உடனே எனக்கு என்னமோ ஞாபகம். என்ன ஞாபகம் வருது? அண்ணன் பொட்டாட்டி என்னன்னு சொல்லுவோம்? அண்ணன் பொட்டாட்டி அண்ணின்னு சொல்லுவாங்க. பங்காளி பொட்டாட்டி நம்ம சுப்பிரமணியம் பொட்டாட்டியா சுட்ட இட்லின்னு சொல்லுவோம். சும்மா நச்சுக்கு சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். உள்ள பேக்கில் அருவா வச்சிருக்கேன், எடுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். சரியா? பேசு. எடுத்து போடுறாளாடா நீ? இது தெரியாம போச்சே. சரி சரி கையை கொடுங்கப்பா. எல்லாரும் போ நடிப்ப எல்லாருக்கும் போனாதான் கிளம்ப. எடுத்து போறாளு. ஆமா, எப்படி போடுவீங்க? கேளு கேளு. அடுத்த பாயிண்ட்டுக்கு வா. அதுல வந்து பாருங்க. சரி, முக்கியமான பாயிண்ட்டுங்க. முக்கியமான பாயிண்ட். இப்ப டிவியை குறுகுறுன்னு பார்க்கணும். டிவியை குறுகுறுன்னு பார்த்தா கண்ணுல தண்ணி தண்ணியா வரும். வருதா இல்லையா? வரும். தண்ணியை குறுகுறுன்னு பார்த்தா டிவியா வருமா? வராதுல்ல. விக்கல் வந்தா என்ன பண்ணுவோம்? விக்கல் வந்தா விக்குவோம். அப்ப நக்கல் வந்தா நக்குவோம். கரெக்ட்டா. என் தம்பிக்கு பதிலா அக்கா பேசுறேன். ஏன்னா இப்ப மான் பிடிக்கிறவங்கல, மான் பிடிக்கிறவங்க. ஆமா, என்ன சொல்லுவோம்? மாணவன்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம் மாணவன்? மான் பிடிக்கிறவங்கள இது தெரியாம போச்சடா எனக்கு. அப்ப மீன் பிடிக்கிறவங்கள மீனவன்னு வா இப்படி வா. நீ வலியா மாட்டன. எனக்கு நீ வலியா மாட்டேன். சொல்லுங்க தம்பி. மிளகாய் அரைச்சா என்ன வரும்? மிளகாய் அரைச்சா மிளகா வரும். ஆமா, மிளகாய் பொடி எதுல இருந்து வருது? மிளகாவுல இருந்து வருது. மிளகாயில இருந்து. அப்ப மஞ்சள் பொடி எதுல இருந்து வருது? மஞ்சள்ல இருந்து வருது. மூக்கு பொடி மூக்கு பொடி சளியில வரும். ஓ, அப்படியெல்லாம் வேற. நீ தான் தைரியமானாலாச்சே. சொல்லு. எங்க கோழி முட்டை போடுதுங்க. கோழி முட்டை போடுது. கோழி முட்டை போட்டா கோழி குஞ்சு வரும். வருதா இல்லையா? வரும். எங்க வாத்தியார் முட்டை போறாரே. வாத்தியார் எந்த வாத்தியாரு? சரி, காலதாமதான் காரிய கேடு. கேளுங்க. கரெக்டா கதைக்கு வந்துருங்க. இப்படிதான் பாருங்க. சரி, மணப்பற போயிருந்தேன். எங்க தமிழக்காரர்ல. ஆமா, அவருக்கு எப்பவுமே பெருத்து முறுக்கு பிடிக்கும். முறுக்கு பிடிக்கும் அவருக்கு. வாங்கிட்டு வரதுல முறுக்கு உடைஞ்சு போச்சு. முறுக்கு உடைஞ்சு போச்சு. உடைஞ்சா என்ன சொல்லுவா? சங்கடத்தை. சரி, உடைஞ்ச முறுக்கு குறானார். ஆமா, கொடுத்துட்டேன். அது மாதிரி எங்க தமிழ்காரர் இருக்கார்ல. ஆமா, அவருக்கு எப்பவுமே காலையில எஞ்சிட்டோன்னா பெடுத்து ஆப்பம் சாப்பிடணும் ஆசைப்படுவார். ஆப்பம். சரி, அதுவும் பாலை ஊத்தி சாப்பிடுவார். பாலை ஊத்தி தானே வாங்கிட்டு வரதுக்குள்ள ஆப்பம் பிஞ்சு போச்சு. வெள்ளை ஆப்பமா கருப்பட்டி ஆப்பமா? கருப்பட்டி ஆப்பம் வாங்கிட்டு வரதுக்குள்ள ஆப்பம் பிஞ்சு போச்சு. சரி, பிஞ்சு ஆப்பத்தை குறானார். அதே மாதிரி எங்க நாயனக்காரர் இருக்கார்ல. ஆமா, எப்பவுமே சாமிக்கு மட்டும் வெள்ளம் வாங்கிட்டு வடானார். வெள்ளம், அதுவும் மண்டை வெள்ளம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உருண்டை வெள்ளம் இருக்குல்ல. ஆமா, வாங்கிட்டு வரதுக்குள்ள வெள்ளம் புட்டு போச்சு. என்ன சொல்லுவா? கோளாரா இருக்கும் போல. எங்க மேற்க சூளம் இல்லங்க சொல்லிரு. எங்க இருங்க, முறுக்கு வாங்கிட்டு வந்தேன். நீங்களே சொல்லுங்க. அவர் அந்த காமெடியவே அவர்கிட்ட கொண்டு போடுவாரு. இருடா ஒரு நிமிஷம், ஏன்டா அவசரப்படுற? உனக்கு டைம் இருக்கு. வயசுல மூத்தவர் எங்களெல்லாம் வழி நடத்தி கொண்டு வராரு. அவரு சொன்னா தான் கரெக்டா இருக்கும். நீங்க எடுத்து போறாள் அப்படிதான் செய்வீங்க. கொண்டு போய் கொடுங்க. மாப்பிள்ளை இப்பதான் வந்திருக்காரு. தம்பி, உடைஞ்ச முறுக்கு என்ன சொல்லுவான்? உடைஞ்ச முறுக்கு படார்னு சொல்லணும். உடைஞ்சு போச்சு. உடைஞ்ச முறுக்கு. ஆமா. பிஞ்சு போன ஆப்பத்தை என்ன சொல்லுவா? பிஞ்சு போச்சு, பிஞ்சு ஆப்பம். புட்டு போன வெள்ளத்தை எல்லாம் சொல்லுவா? அரே, மணியாகி போச்சுடா. புட்டு போனது, பிண்டது, இரண்டாக பிளந்தது, உடைந்தது என்பதே பொருள். தமிழ். ஆமா, பிண்டது. உனக்கு பீக்கு பதிலா பூ போட்டுனா நல்லா இருக்கும். போடா மாப்ள. ஐயோ, கப்பல உட்கார்றா. எந்திரிச்சு தம்பி, ஒரு மணி நேரம். இந்த நேரத்துல நீ வாடா போடான்னு நிறைய வட்டம் சொல்லிட்டேடா. இப்ப சொல்லிக்கிட்டதே. கீழ இறங்கி வாடா, வா, வேஷத்தை கழிச்சிட்டு வெளிய வாடா, உன்னை வச்சுக்கிறேன். மச்சான், நம்ம எல்லாம் வந்து மச்சான் மாப்பிள்ள இல்லையா? மாமி, அதுல இருந்து அது வேணுமா, இது வேணுமா, இது வேணுமா, அது வேணுமா கேட்டு நானே அது வேணுமா, இது வேணுமா, இது வேணுமா, அது வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, இது வேணுமா, அது வேணுமா, அது வேணுமா, இதெல்லாம் கேட்டா எதுமே வேணாம். உங்களுக்கு எதுக்குமே வேணாங்க. எதுக்கு உள்ள ரெண்டு வச்சிருக்கலாம்ல. சில் ரமாமணி பாய் வெளிநாடு போனாரு. காரை வித்துட்டு எதுக்கு தெரியுமா? எதுக்கு போனாரு? எல்லாம் அதுக்கு தான். தவுளுக்கார இப்ப உள்ள போனா எதுக்கு தெரியுமா? எதுக்கு போனாரு? எல்லாம் அதுக்கு தான். அதுக்கு கிடையாது. எதுக்குன்னு கேக்குறியா? உள்ள போய் கத்துக்கிட்டு வா. எதுக்கு? அதுக்கு சின்ன பொண்ணால கெட்டுமா, பெரிய பொண்ணால கெட்டுமா, சின்ன பொண்ணால கெட்டுமா, பெரிய பொண்ணால கெட்டுமா, சின்ன பொண்ணால கெட்டுமா, பெரிய பொண்ணால கெட்டுமா, சொல்லுங்க மருமகனே, ஏத்த பத்த அழகு திருமகனே.
ஹரி கோவிந்த ரமணா ஹரி ஹரி கோவிந்த ரமணா. ஏன் அப்படி பண்ணி வாய் மாதிரி வச்சிருக்க? ஏய் அப்படியே இருக்கியா? ஏய் அப்படியே இருக்கியா? மாமி அம்பி சின்ன பொண்ணு பிடிக்கல, எனக்கு பெரிய பொண்ணு பிடிக்கல. சரி நீங்க வந்தா போதும். எதுக்கு? பொண்ணு பாக்குறதுக்கு. இல்லாத உடம்புக்கு ஏன் இந்த